வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடலாம், அல்லது ஊற வைத்தும் சாப்பிடலாம். நம்ம இரவு சாதாரணமாக தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு நம்ம வெறும் வீட்டில் சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா பாதாமுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போறதால மருத்துவ நன்மைகளும் குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு, அந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்த வெள்ளையணுக்களாக இருந்தாலும் சரி, ரத்த சிகப்பணுக்களாக இருந்தாலும் சரி, அதோடைய லெவல் கரெக்டாக இருக்கணும். குறிப்பாக இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். நாம் இரும்புச்சத்தில் இருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும். இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம், உடல் சோர்வு, கடுமையான உடல் வலி, தலைவலி, வாந்தி, குமட்டல், மயக்கம், இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறிகள் விடுபடுவதற்கு, அதாவது ரத்த சோகை பிரச்சனை நம்ம முழுவதுமாக விடுபடுவதற்கு இரும்புச்சத்தில் இருந்திருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. சருமம் பொலிவு பெறுவதற்கு பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்புகளில் அந்த தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது தோலுக்கு அதிக ஷைனிங்கை கொடுக்கும், பளபளக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதாவது சருமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களையுமே, இறந்த செல்களையுமே நமக்கு ரிமூவ் பண்ணிட்டதால நம்மளுடைய சருமம் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்கும். உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் பளபளப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும், மெருகேறிக்கிட்டே இருக்கும் சருமம். அதுக்கு தான் நம்ம பாதாம் பருப்பு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கு. இதை அதிக அளவு உண்பவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை தரக்கூடியது பாதாம் பருப்பு. ஸோ அதனால் பாதாம் பருப்பு நம்ம அந்த ஊற வைக்கப்பட்ட பாதாம் பருப்பு எடுத்துட்டாலும் சரி, ஸ்நாக்ஸாக எடுத்துட்டாலும் சரி, ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப வலுவாக நம்மளுடைய உடல் இருக்க ஆரம்பிக்கும். இதயத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடியது பாதாம் பருப்பு. கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட், அந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படும். பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புச்சத்துக்கள் கிடையாது. எனவே இந்த பாதாம் பருப்புகள் அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு சத்துக்கள் மட்டும்தான் வேணும். ஸோ அந்த நல்ல கொழுப்பு சத்துக்கள் பாதாம் பருப்புகளில் இருக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்துக்கள் ஏற்கனவே இரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்களை வெளியேற்றிவிடும். இதனால் இரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிந்து இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை அனுப்பும். இரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீராக செல்லும். இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இதய பாதிப்புகள் எதுவும் இல்லாது இதயம் பன்மடங்கு ஆரோக்கியமாக, மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். மலச்சிக்கல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அது குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். குறிப்பாக பானிபூரி, மசாலா போன்ற இந்த துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, தேவையில்லாத உணவுகள், நொறுக்கு தீனிகள் எல்லாமே
நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இந்த உணவுகள்லாம் தவிர்த்து விடுங்க. பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. நீங்கள் பாதாம் பருப்புகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான அளவில் வெளியேற்றப்படும். ஸோ பாதாம் பருப்புகளை உண்ணும்போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையெல்லாம் க்யூர் ஆகிடும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு, குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது மிக குறைந்த அளவில் சொல்லணும் அப்படின்னா 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது தினமும் நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்ன அப்படின்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில், அதாவது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த பாதாம் பருப்பு தான் பாதுகாத்துக் கொள்ளும். பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதால உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி அந்த பட்னி கிடைக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கிடையே சில பாதாம் பருப்புகள் எடுத்துக்கிட்டீங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பாதாம் பருப்புகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை வந்து குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து உடல் எடையை குறைத்து கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பருப்பு தான். முக சுருக்கங்களை போக்கும் பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை வந்து நிறைவேற விடாது. இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கு 5 பாதாம் பருப்புகளே போதும். ஸோ இது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறைய வச்சிரும். இல்லை அப்படின்னு நம்ம பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயும் போது சருமத்தில் வந்து சுருக்கம் எதுவும் இருக்காது. சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும். உள்ளிருந்து சருமம் அழகாக்கப்படுவதற்கும் பாதாம் எண்ணெய் கொண்டு சருமத்தை வந்து மசாஜ் பண்ணும் போதும் நம்மளுடைய சருமத்தில் சுருக்கங்கள் எதுவும் இருக்காது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது. முக சுருக்கமெல்லாம் நீங்கி விடும்போது உங்களுடைய வயதை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய் அது ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த நோயை வந்து வராமல் தவிர்ப்பதில் பாதாம் பருப்புக்கு பெரும் பங்கு இருக்குது. அப்படின்றதால அதை நம்ம இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும். பாதாமில் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் L-கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியது. இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். குறிப்பாக நமக்கு மூளை வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய அபாயம் எல்லாம் எதுவும் இருக்காது. மூளை நரம்புகள் தூண்டப்பட்டு அதில் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயும் போது மூளை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கணும். தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளரக்கூடியதற்கு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்து போயிடும். ஸோ குறிப்பாக வந்து அந்த பேன் தொல்லை, பொடுகு தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை அத்தனையுமே வந்து உள்ளிருந்து நமக்கு தலைமுடியை வந்து கரெக்டாக அடர்த்தியாக கருகருவென்று வளரக்கூடிய தலைமுடியை கொடுத்து முடிக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறதால தலைமுடியில் வந்து அந்த பேன், பொடுகு தொல்லையெல்லாம் இருக்காது. இளம் வயசுலேயே முடி வந்து கொட்டி போகிறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, இந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். பாதாம் பருப்பில் ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்குது. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாமில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலுமே இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது நமக்கு பக்க விளைவுகள் கிடையாது, நல்லது தான். இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 5 நாட்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% குறையும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு தான். ஸோ இது வந்து தீமையை விளைவிக்காது. தொடர்ந்து அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் பாதாம் பருப்பு, ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடுங்க அல்லது தினமும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து மேற்கொள்ளுங்க. நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமைகளை பெற்றுக்கொண்டு நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.